வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ் அலகு 2 வரைக்கும் பார்த்தோம். அதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அதுதானே? இன்னைக்கு நம்ம ஒரு புது யூனிட்டை ஸ்டார்ட் பண்றோம். அதுதான் அலகு 3ல இருக்கக்கூடிய நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், அதாவது மேட்டர் அரௌண்ட் அஸ். அதுல நம்ம பார்க்க போற டாபிக் அணு. இதுக்கப்புறம் மாலிகூல்ஸ், மூலக்கூறு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகே, சரி. இப்போ இந்த அணு, மாலிகூல்ஸ், மூலக்கூறு, ஆட்டம், இந்த வார்த்தையெல்லாம் நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. பட் ஜென்ரலா அணுன்னா என்ன? நம்ம படிச்சதெல்லாம் ஞாபகம் இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல ஜென்ரலா உங்களுக்கு தெரிஞ்ச அணு அப்படின்னா என்ன? இல்ல மாலிகூல்ஸ்னா என்ன? மூலக்கூறு அப்படின்னு சொல்றோம்னா அது என்ன? இந்த மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த கிளாஸ் முடியும் போது உங்களுக்கே தெரியும் அணுனா எப்படி அதை நம்ம சொல்ல போறோம், மாலிகூல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஓகே, ஸோ இந்த அணு, மாலிகூல்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம யூனிட்ல போட்டிருப்பாங்கல்ல மேட்டர், அதை நம்ம ஒழுங்கா தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? மேட்டர் அரௌண்ட் அஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுதான் தமிழ்ல பார்த்தீங்கன்னா பருப்பொருள். இது பருப்பொருட்கள். தமிழ்ல இதோடைய மீனிங் பருப்பொருட்கள். பருப்பொருட்கள்லாம் என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. உங்களை சுற்றி இப்போ நீங்க வாட்ச் பண்ணுங்க. வாட்டர் பாட்டில் பார்ப்பீங்க, போர்டு பார்க்குறீங்க, சாக் பீஸ் பார்க்குறீங்க, டேபிள் பார்க்குறீங்க, நீங்க, நான், பேனா, முக்கியமா நாம சுவாசிக்கக்கூடிய காற்று, ஏர், எல்லாமே பருப்பொருட்கள் தான். எல்லாமே மேட்டர் தான். அப்ப மேட்டர்னா என்ன அப்படின்னா ஒரு இடத்தை அடைத்துக் கொள்ளும். சரிங்களா? அதுக்கு அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் இடம். இப்ப இந்த பேனா அப்படின்னா இதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. எங்கன்னு இருக்கு? இந்த போர்டுனா இதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. எல்லாமே இருக்கு. அடுத்த காற்றுக்கும் அந்த மாலிகூல்ஸ், அந்த அதுல உள்ள இருக்க அந்த ஏர், அந்த ஆக்சிஜன், நைட்ரஜன் இருக்கலாம், அவங்களாம் அவருடைய ஆட்டம், மாலிகூல்ஸ் இடத்த ஆக்குபை பண்ணிப்பாங்க. ஸோ ஆக்குபை ஸ்பேஸ். சரிங்களா? ஆக்குபை ஸ்பேஸ். இது மட்டும் இல்லாம நிறை இருக்கணும், அதாவது மாஸ். ஸோ எனிதிங் தட் ஆக்குபை ஸ்பேஸ் அண்ட் மாஸ், இட் இஸ் கால்ட் மேட்டர். இன்டர்வியூல கேட்கறாங்க, இல்ல மேட்டர் அப்படின்னு ஒரு 1 லைன்ல 2 மார்க் ஏதாவது கேட்கறாங்கன்னா, இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடியதும் மற்றும் நிறைய உடைய பொருட்கள் அனைத்துமே நம்ம மேட்டர், பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? பட் எல்லாமே பருப்பொருட்களா? இது தவிர இருக்கானா? எஸ், இருக்கு. நாம பார்க்கக்கூடிய லைட், அப்புறம் நாம பேசுறோம்ல சவுண்டு, அதுக்கப்புறம் வெப்பத்தை பாக்குறீங்களா, ஹீட், வெப்பம், இதெல்லாம் இடத்தை அடைத்துக் கொள்ளும். ஒரு பர்டிகுலர் இந்த யூனிவர்ஸ்ல அதுக்குன்னு ஒரு சின்ன இடம் இருக்கு. ஆனா இதுக்கு மாசு கிடையாது. ஸோ மாசு கிடையாதுனால அவை ஒரு மேட்டர் ஆனா கண்டிப்பா மேட்டர் இல்லை. ஏன்னா 2 இதுலயும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒண்ணு இடத்தை அடைத்துக் கொள்ளணும், அதாவது ரெண்டுமே ரெண்டுமே வேணும். இடத்தை அடைத்துக் கொள்ளணும் ஒண்ணு, அப்புறம் நிறை இருக்கணும். 2ல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா அவ்வளவுதான், அது பேரு மேட்டர் கிடையாது, பருப்பொருள் கிடையாது. ஸோ பருப்பொருட்கள் கிடையாது. இந்த சவுண்டு, நம்மளுடைய ஒளி, சரியா? அப்புறம் லைட்டு, அதுவும் ஒரு ஒளி தான். வெளிச்சம், சத்தம் அப்படின்னு நம்ம லோக்கல்ல லாங்குவேஜ் சொல்றோம். வெப்பம், ஹீட், இதெல்லாம் இடத்தை அடைத்துக்கிடும், ஆனால் நிறை கிடையாது. இப்போ இந்த பருப்பொருட்கள் எதனால் ஆனது? அப்படிதானே? இந்த பருப்பொருட்கள் எதனால் ஆனது? இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சம்திங், இப்போ இந்த பேனாவே எடுத்துக்கிறேன். ம்? இந்த பேனால என்ன பண்றேன்னா, இது இதுல ஏதோ ஒரு பொருட்கள், பிளாஸ்டிக், சம்திங் சம்திங் பொருள் ஏதோ இருக்க போகுது. கரெக்டா? ஓகே, நான் என்ன பண்றேன்னா இந்த பேனாவை எடுத்து அப்படியே ஒரு ஒரு கத்தியால அப்படியே பிரேக் பண்றேன், உடைச்சுக்கிட்டே இருக்கேன். ஃபைனலா என்னால உடைக்க முடியுது, ஃபைனல் தூள் வரைக்கும் உடைச்சிட்டே இருக்கேன். கண்ணுக்கே தெரியாத ஒரு டைம் நம்ம இமேஜின் பண்ணோம், அந்த இடத்த வரைக்கும் நம்மளால உடைக்க முடியுது. அதுக்கு மேல உடைக்க முடியல. என்ன சின்ன சின்ன தொகுலால நான் ஸ்மால் பீசஸா உடைச்சுக்கிட்டே போறேன். உடைச்சுக்கிட்டே போனா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல, குறிப்பிட்ட புள்ளியில இதோடைய மிகச்சிறிய கடைசி பகுதி வரும். ஃபைனல் எண்டு, ஃபைனல் அந்த பார்ட்ஸ், அதை உங்களால உடைக்க முடியாது. அதுக்கு பேர் தான் ஆட்டம். இந்த மெட்டீரியலோட ஆனதோ அதோடைய ஆட்டம் அதுதான்.
சரிங்களா? இப்போ புரியுதா? நீங்க எதனாலும் பிரேக் பண்ண ஒரு தங்க கட்டி எடுத்து இதே மாதிரி உடைச்சிட்டே இருக்கீங்கன்னா ஃபைனலா உடைக்க முடியாத ஒரு சின்ன பகுதி வரும்ல, அது வந்து கோல்டு ஆட்டம். கிளியரா? சரி. அதுக்கப்புறம் இப்ப நீங்க அணு அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே. அந்த ஃபைனலா இருக்கக்கூடிய அந்த மிகச்சிறிய பகுதி அணு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆட்டம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இந்த அணுவை நீங்க பிரேக் பண்ணி உள்ள பாத்தீங்கன்னா, அதாவது அணுவை பிளத்தல் சரிங்களா நடத்துறீங்கன்னா, அதுக்கப்புறம் அது கார்பனோடையோ இல்லைன்னா கோல்டோடையோ இல்லைன்னா சில்வரோடைய பண்புகளை காட்டாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதை நம்ம என்னன்னு நம்ம டீட்டெயில் பார்ப்போம். ஸோ இப்போ ஆட்டம்னா என்ன? ஒரு தனிமத்தோடைய ஒரு எலமெண்டோடைய அனைத்து பண்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய நுண்ணிய துகள். எலமெண்ட் என்ன? தனிமம் என்ன? சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம் இருக்கிறதா. இப்ப நம்ம சொன்னோம்னா கோல்டு, சில்வர், வெள்ளி இவங்களுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான அணுக்கள் இருப்பாங்க. வேற வேற ஆள்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரே மாதிரி கார்பன் எடுத்தீங்கன்னா கார்பன் தான், கோல்டு எடுத்தீங்கன்னா கோல்டு தான், தாமிரம் எதை எடுத்தாலும் இப்படிதான் இருக்கும். அப்ப இதுதான் எலமெண்ட் தனிமம். அந்த தனிமத்தோடைய அனைத்து பண்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய மிக நுண்ணிய துகள் வந்து இந்த ஆட்டம். சரிங்களா? அதனால ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் நம்ம எழுதிட்டு போறோம். என்னன்னா, the smallest unit of an element. அதுதான் atom that exhibits its properties. தமிழ்ல நான் சொல்றேன். ஒரு தனிமத்துடைய அனைத்து பண்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய மிக நுண்ணிய துகள் தான் அணு. இதுதான் ஆட்டம். சரியா? சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கிளியரா? ஓகே. சோ அணுதான் பருப்பொருளுடைய அடிப்படை அலகு, பேசிக் யூனிட் ஆஃப் மேட்டர். எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா செங்கல் வச்சு கட்டுறோமோ அதுதான் அதோடைய அடிப்படை அலகு. இந்த செங்கல் தான் வீட்டோட அடிப்படை அலகு. அதே மாதிரிதான் ஆட்டம் தான் இந்த பருப்பொருள் மேட்டர். நம்ம பார்க்கக்கூடிய அனைத்துமே அணுக்களால் ஆனது, ஆட்டம்லாம் ஆனது. சரிங்களா? இதை ஒண்ணு நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் அந்த அனிமேஷன் போக போறோம். அனிமேஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போலாம். சரிங்களா? டூ யூ நோல போட்டிருப்பாங்க. நாம வாழக்கூடிய அந்த யூனிவர்ஸ் அண்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப அதிகமா காணப்படக்கூடிய அணு எது தெரியுமா? இந்த யூனிவர்ஸ்ல ஹைட்ரஜன் தான். தமிழ்ல ஹைட்ரஜன் போட்டிருப்பாங்களா? இவர் தான் அதிகமா காணப்படக்கூடிய ஆட்டம் அணு. எவ்வளவு பெர்சன்ட்னா கிட்டத்தட்ட 74%. பொதுவா 100% ஃபுல்லா நம்ம சொல்லுவோம். அதுல 74% எப்பா ஃபர்ஸ்ட் மார்க் அப்படிதானே? அந்த அளவுக்கு இவர் தான் அதிகமா இருக்காரு. ஹைட்ரஜன் தான் அதிகமா இருக்காரு. நான் நம்ம பூமியில யோசிச்சு பாருங்க. நாம சுவாசிக்கும்ல அந்த காற்று. நம்ம பூமியில அதிகமா காணப்படக்கூடிய 3 முக்கிய அணுக்கள் என்ன தெரியுமா? நீங்க நினைப்பீங்க ஹைட்ரஜன் நினைப்பீங்க. இல்ல. 3 முக்கிய அணுக்கள் என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா அயான், இரும்பு. நம்ம பூமியில அதிகமாக காணக்கூடிய 3 முக்கிய அணுக்கள் நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு ஆக்சிஜன். இன்னொன்னு சிலிக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலிக்கான். சரியா? இந்த 3 பேர் தான் அதிகமா காணப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, குட். சோ இப்போ இந்த ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு அனிமேஷனால பார்க்க போறோம். அதாவது ஆட்டத்தை உங்களால கண்ணால பார்க்க முடியாது. அப்படிதானே? சோ அதை பார்க்க முடியல அப்படின்னு நம்ம விட்டுலாமா? இல்ல. அதுக்கு நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ண போறோம். ஒரு ஆட்டம்னா இப்படி இருக்கும், அது உள்ள இப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. நீங்க வெறும் கண்ணால பார்க்க முடியாது. சாதாரண ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப்பால கூட பார்க்க முடியாது அந்த ஆட்டம் அணுவை. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ என்னுடைய ஸ்க்ரீனை காமிக்கிறேன். ஆட்டம் ஆல்ரெடி இங்க புக்கில் பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல ஆட்டமோடைய சைஸ் ட்ரா பண்ணியிருப்பாங்க. உள்ள புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிற சில ஆட்கள் இருக்கும். அதையும் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டா? ஓகே. ஸோ ஆட்டத்தை நாம இப்போ இந்த சிமுலேஷன் மூலயமா என்ன பண்ண போறோம்னா உருவாக்க போறோம், கிரியேட் பண்ண போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? கிரியேட் பண்ண முடியும்னு இதுதான் நடுவில் இந்த இருக்குல்ல, இதுதான் ஆட்டத்தோடைய இப்படி ரவுண்டா போட்டிருக்காங்க.
இதுல முக்கியமான ஆட்கள் ஆனா இந்த நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் அவங்கள வச்சு நான் ஃபில் பண்ண போறேன். ஃபில் பண்ணும்போது எலமெண்ட் நேம் என்னெல்லாம் மாறுது அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அணுவுடைய அமைப்பை ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்தை நாமே உருவாக்க போறோம். எப்படினாலும் இதுல இருந்து எடுத்து எடுத்து வைக்கலாம். ஒரு புரோட்டானா, 2 புரோட்டானா அப்படின்னு நம்மளே எடுத்து வைக்கலாம். அப்படி வைக்கும் போது அதுக்கு ஏத்தாப்புல மாறும். அதன் மூலமா அந்த ஆட்டத்தோடைய அந்த அணுவோடைய கூறுகள் காம்பனண்ட்டை நமக்கு லேர்ன் பண்ண போறோம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கீழே பாருங்க, புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் போட்டிருப்பாங்க. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா அந்த ஆட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள். சரிங்களா? ஆட்டத்தில் நடுவில் இன்டு மாதிரி போட்டிருக்காங்களா, அதுதான் நியூக்ளியஸ். உட்கருமாங்க. எப்பவுமே உட்கருல 2 பேர் தான் இருப்பாங்க, புரோட்டான், நியூட்ரான். அதை சுத்தி அந்த ப்ளூ கலர் சைக்கிள் போட்டிருக்காங்களா, சர்க்கிள், அதுலதான் எலக்ட்ரான் வந்து சுத்தி வரும். ஓகே, கிளியரா? ஓகே, அப்ப இந்த 3 பேரும் இருக்காங்க. இந்த உட்கரை சுத்தி தான், அதை உட்கருன்னு சொல்லலாம், அணுக்கருன்னு சொல்லலாம். சரியா? நியூக்ளியஸ் இருக்குல்ல, அதை சுத்தி தான் வட்டப்பாதையில, தெரியுதா, அது பேர் ஆர்பிட்ஸ் இங்கிலீஷ்ல. ஆர்பிட்ஸ் இல்ல செல்ஸ் அப்படிமாங்க. அதுலதான் எலக்ட்ரான்கள் சுத்தி வரும். கிளியரா? ஓகே, அடுத்து இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒவ்வொரு தனிமங்களா உருவாக்க போறோம். நம்ம வந்து சொன்னோம் எலமெண்ட் தனிமம் அப்படின்னா ஒரே மாதிரியான அணுக்கள் ஆனவை அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? நீங்க இங்க ஆட்டம் புரோட்டான், நியூட்ரான் ஆட் பண்ணும்போது, எலக்ட்ரான் நியூட் பண்ணும்போது இங்க என்ன சைடு மாறுது அப்படின்னு பாருங்க. அப்பவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு புரோட்டான் தூக்கி இங்க வைக்கிறேன், மையத்தில் வைக்கிறேன், நியூக்ளியஸ். ஏன்னா நியூக்ளியஸ் தான் இருப்பாரு ஃபர்ஸ்ட். எஸ், பாசிட்டிவ் அயான் ஒன்று வந்திருக்கு, ஹைட்ரஜன் வந்திருக்கு. இங்க சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஹச் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா ஹைட்ரஜன் எலமெண்ட்டை நான் உருவாக்கியிருக்கேன். ஒரே ஒரு புரோட்டானை வச்சு தான் நம்ம ஹைட்ரஜனை வந்து உருவாக்குறோம். அப்போ ஒரே நான் இப்போ புரோட்டானை யூஸ் பண்ணி ஹைட்ரஜனை கிரியேட் பண்ணியிருக்கேன். அது நியூக்ளியஸ் அணுக்கரில் வைக்கிற ஹைட்ரஜன் தனிமமாக ஹைட்ரஜன் எலமெண்டாக மாறிட்டு, ஆனால் அதோடைய சார்ஜ் மீன் சுமை சைடில் பார்த்தீங்கன்னா நெட் சார்ஜ் போடுறோம், அதில் +1 இருக்கும். அது 0 கொண்டு வந்தாங்கன்னா தான் அது வந்து நியூட்ரல், சமநிலை. இது +1 இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு புரோட்டான் வந்து எப்பவுமே நேர் சார்ஜ். உங்களுக்கு தெரியுங்களா? அதாவது நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் தான் படிச்சிருப்பீங்க. எதிர் மின் சுமை, நேர் மின் சுமை. பிளஸ்னா நேர் மின் சுமை, நெகட்டிவ்னா எதிர் மின் சுமை. நேர் மின் சுமை கொண்டது, அதனால பிளஸ் நெட் சார்ஜ்ல +1 அப்படி போட்டுருப்பாங்க. இது கிளியரா? ஏன்னா புரோட்டானுக்கு நேர் மின் சுமை, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன்னா இதை சமாளிக்கிறதுக்கு, இதை சமம் பண்றதுக்கு ஒரு நியூட்ரானை சேர்க்க போறேன். ஆக்சுவலா எலக்ட்ரான் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, ஒரு நியூட்ரானை ஃபர்ஸ்ட் சேர்க்கிறேன். சரி, சரிங்களா? நியூட்ரானை சேர்க்கிறேன். அப்போ நியூட்ரான் சேர்த்த உடனே எதுவுமே மாறல சார் அப்படின்னு நம்பீங்க. ஆனா நீங்க பாருங்க, அந்த நியூட்ரானை சேர்க்கும் போது மாஸ் நம்பர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், நிறை எண் மாறும். நியூக்ளியஸ்ல அதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும், நிறை எண் மாறும். ஓகே, அது ஏன்னா நீங்க பின்னாடி படிப்பீங்க இந்த ஸ்டெபிலிட்டி அன்ஸ்டெபிலிட்டி. இதுல வந்து ஒரே ஒரு நியூட்ரான் நம்ம போடலன்னா, இப்போ பாருங்க, நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டியில ஒரே ஒரு இது போடுறேன், புரோட்டான் போடுறேன், ஒரே ஒரு நியூட்ரான் போடுறேன். இப்போ பாருங்க, இன்னொரு நியூட்ரான் போடுறேன், அன்ஸ்டேபிள் மாறும். இந்த மாதிரி மாறும். அதெல்லாம் நீங்க பெரிய கிளாஸ்ல படிப்பீங்க, அது தேவையில்லை. அதுக்காண்டி நம்ம எத்தனை புரோட்டானோ எத்தனை நியூட்ரானோ அப்படி போடுறோம். புரியா? அன்ஸ்டேபிளா நிலையற்றது, இது ஸ்டேபிள், இது நிலையா இருக்கும். ஓகே, ரைட். இப்போ நான் நியூட்ரானை போட்ட பிறகு ஸ்டேபிள் ஆயிடுச்சு பாத்தீங்க. ஆனா இன்னும் தனிமை அந்த எலமெண்ட் வந்து ஹைட்ரஜன் தான். ஏன்னா புரோட்டான் எண்ணிக்கை மாறல. நீங்க புரோட்டான் எண்ணிக்கை மாத்தினாதான் வேற தனிமம், வேற எலமெண்ட் கிடைக்கும். மின் சுமை பாத்தீங்கன்னா +1 தான் இருக்கு, திருப்பியும் +1 தான் இருக்கு. அப்ப இதை நான் சமநிலைப்படுத்தணும். ஒரு +1 அப்படின்னா சமநிலைப்படுத்தணும், நீங்க -1 சேர்க்கணும். கரெக்டா? அப்படிதானே? ஸோ இதை சமாளிக்கதான், சமநிலைப்படுத்ததா நம்ம வந்து ஒரு நியூட்ரான் ஒருத்தர் ஆளை சேர்ப்போம். ஏன்னா அது அது எதுக்கு சமாளிக்கிறதுக்குன்னா, சமப்படுத்தினா அந்த ஸ்டேபிள் அன்ஸ்டேபிளுக்காண்டி நான் சொன்னேன். இதே மாதிரி இந்த சார்ஜுக்கு சமாளிக்கிறதுக்கு எலக்ட்ரானை இங்க ஆட் பண்ணோம். ஏன்னா எலக்ட்ரான் வந்து ஆப்போசிட் சார்ஜ். அப்படிதானே? ஸோ எலக்ட்ரான் எடுக்கிறேன், ப்ளூ கலர் பால் எடுக்கிறேன். இதை நான் வைக்கும் போதே வட்டப்பாதையில போய் வந்துடும். இப்போ பாருங்க, நெட் சார்ஜ் பாருங்க 0 ஆகும். கரெக்டா? அப்போ சமநிலையா இருக்கு, நியூட்ரலா இருக்கு அப்படின்னு நம்ம இதுல இருந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ மின் சுமையை பார்த்தீங்கன்னா 0, நியூட்ரல், மின் சுமை அற்றதா ஆகிவிட்டது. ஏன்னா +1 -1 ரெண்டுமே சமமாகிட்டன.
அப்ப இதுதான் ஒரு முழுமையான நிலையான நடுநிலையான ஹைட்ரஜன் அணு, ஸ்டேபிளான நியூட்ரல் ஹைட்ரஜன் ஆட்டம். இதுதான் கிளியரா? ஓகே. இப்போ சார் ஹைட்ரஜன் புரிஞ்சு போச்சு, ஹீலியமா மாத்தலாமா? எஸ், இந்த ஒரு கொஸ்டின் அப்படின்னா ஹீலியமா மாத்தலாம். எப்பவுமே தனிமங்களை மாத்தணும்னா நீங்க வந்து புரோட்டானோட எண்ணிக்கை தான் மாறணும். மத்த மாத்தி ஒவ்வொரு புரோட்டான் இல்லை, அவங்க வந்து மத்த விஷயத்துக்காண்டி யூஸ் ஆவாங்க. பட் தனிமங்களை மாத்தினா புரோட்டான்களோட எண்ணிக்கை மாறணும். அப்படிதானே? ஸோ நான் இப்போ ஒரு புரோட்டானை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வைக்கிறேன், நீங்களே என்ன நடக்குன்னு பாருங்க. ஹீலியம் கட்சியும் ஒரு ஹீலியம், எஸ், வேற தனிமம் மாறிட்டு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்றோம், கற்றுக்கொண்டோம்? புரோட்டான் எண்ணிக்கை, புரோட்டான் நம்பர்ஸ், அதுதான் ஒரு தனிமம் என்னது அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது, டிசைட் பண்றது. ஹைட்ரஜனா, ஹீலியமா, கார்பனா, ஆக்சிஜன் அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்றது அந்த இதுதான் புரோட்டான் தான், புரோட்டானோட எண்ணிக்கை தான். இது கிளியர் ஆயிட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? சரியா? அதுக்கப்புறம் பாசிட்டிவ் அயன் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் அயன் பின்னாடி வரும் உங்களுக்கு, அதாவது பெரிய கிளாஸா மின் சுமை +1 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா 2 புரோட்டான் இருக்கு, ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ அதனால 2 பேரையும் அவர் 2 +2, இவர் வந்து -1 அப்படின்னா கழிச்சிங்கன்னா +1 வரும். அதனால பாசிட்டிவ் அயன் அப்படிதான் போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை சமாளிக்கிறதுக்கு திருப்பி நீங்க ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணீங்கன்னா அவர் எப்படி நியூட்ரலா மாறிடுவார். பார்த்தீங்கன்னா நியூட்ரலா மாறிடுவார். உடனே அவர் ஆப்போசிட் போய் வந்துடுவார். இது உங்களுக்கு தெரியுது. ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்களே ஒரு ஆட்டத்தை பில்ட் பண்ணீங்க. ஓகே, இந்த 3 பேரை வச்சு நானே கிரியேட் பண்றேன். புரியுதா? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானை வச்சு. ஓகே, குட். இப்போ ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து அடுத்த ஒரு சிமுலேஷன் பார்க்கணும். அந்த சிமுலேஷன் என்னன்னா, டாபிக் வந்து மாலிகுல். அந்த மாலிகுல்னா என்னன்னு பார்த்துட்டு நம்ம அதை பத்தி படிக்க போறோம். ஓகே, ஸோ மாலிகுலா என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க ஆட்டம் பாத்தீங்களா, ஆட்டம் நிறைய இது சேர்ந்ததுதான் மாலிகுல். தமிழ்ல பாத்தீங்கன்னா மூலக்கூறு அப்படிம்பாங்க. ஆட்டத்தை நீங்க பாத்தீங்க இப்போ கரெக்டா, இப்ப பாத்தீங்களா, எல்லாரும் பாத்தீங்களா, இந்த அணுக்கள்லாம், இந்த ஆட்டம்லாம் ஒன்னா சேர்ந்தா என்ன நடக்கும்? அதுதான் மூலக்கூறு, அதுதான் மாலிகுல். அப்போ ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்தோட சேருமானா சேரும். எப்படி சேரும்? இப்ப இது ஒரு ஆட்டம், ஒரு அணு, இது ஒரு அணு, இந்த 2 பேரும் வேதி வினைகளால கெமிக்கலி கம்பைண்டடா இணையறாங்க. இதை கெமிக்கலி கம்பைண்டடா இணையறதா நம்ம வந்து மூலக்கூறு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதையும் நான் வந்து அனிமேஷன் காமிக்கிறேன் உங்களுக்கு, அதுவும் நல்லா ஈஸியா புரியும். அதுலயே உங்களுக்கு ஓரணு, மோனோட்டாமிக், டைஆட்டமிக், ட்ரைஆட்டமிக் நம்ம புக்கில் உள்ளதெல்லாம் நான் காமிக்கிறேன். எகெயின் இப்போ நான் என்னுடைய ஸ்க்ரீனை எகெயின் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ எவ்வளோ நீங்க இது பண்ணீங்க, ஆட்டத்தை கிரியேட் பண்ணீங்க. இப்போ நம்ம மூலக்கூறை கிரியேட் பண்ண போறோம். ஸ்க்ரீனை பார்க்கலாமா? ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இப்போ பாருங்க, ஸ்க்ரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கு, வந்துட்டா? ஓகே. இதுல 3 டேப் இருக்கும். ஒன்னு வந்து சிங்கிள், மல்டிபிள், பிளே கிரவுண்ட். நம்ம வந்து இன்னைக்கு சிங்கிள் தான் பார்க்க போறோம். இது என்ன என்ன புரிஞ்சுக்க போகுதுன்னா, நீங்க ஒரு மூலக்கூறு உருவாக்க போறீங்க. அணுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படி மூலக்கூறுகளா இருக்கு. மூலக்கூறுனா யாரோ புதுசா இருக்க ஆள்லாம் இல்ல. நீங்க படிக்கும் போதே தெரியும், நம்மளை சுத்தி எத்தனை மூலக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த இதை கிளிக் பண்றேன், சிங்கிளை கிளிக் பண்றேன். சரிங்களா? இதுல நாம வந்து ஒரு மூலக்கூறை உருவாக்கலாம். புரியுதா? எல்லாத்தையும் ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஓகே, ரைட். இப்போ இதுல பார்க்கும்போது சைல வந்து யுவர் மாலிகுல் போட்டிருப்பாங்க, கலெக்ஷன் நம்பர் 1. இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணிட்டு உள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நீங்க கரெக்ட் அப்படின்னா சவுண்ட் வரும். ஓ, அதையும் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க H2O, அவர் ஒரு மாலிகுல் தான், மூலக்கூறு தான். 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன் நீங்க கிரியேட் பண்ணும். அப்போ 2 ஹைட்ரஜன் எடுத்துக்கோங்க, ஒரு ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அவரை கனெக்ட் பண்ணுங்க. புரியுதா? கனெக்ட் பண்ணிட்டு 3Dல நீங்க பார்க்கலாம், முப்பரிமாண வடிவத்துல பார்க்கலாம். 2 ஹைட்ரஜன் பாருங்க, ஒயிட் கலர்ல பால் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜனை ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க, ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க. சரியா? இதுதான் வாட்டர். அப்ப நீங்க குடிக்கக்கூடிய வாட்டர், அவர் ஒரு மூலக்கூறு. அந்த மூலக்கூறுல ஹைட்ரஜன் 2ம் ஆக்சிஜன் 1ம் சேர்ந்துருக்கு. கரெக்டா? இப்போ இப்ப நான் கலெக்ட் பண்ணிட்டேன். இதை எடுத்து என்னுடைய இந்த பக்கெட்ல போடுறேன். சவுண்ட் வருமா? சவுண்ட் வருதா? அவ்வளவுதான். அவ நம்ம கரெக்டா பண்ணிருக்கோம். இது கிளியர் ஆயிட்டா?
இது O2 வேணும் நெக்ஸ்ட் நம்ம பண்ணதுக்கு O2 2 O எடுத்தீங்கன்னா O2. அதுவே 3 O எடுத்தீங்கன்னா ஓசோன். இதுதான் மாலிகுலர் ஆக்சிஜன். வந்துட்டு 2 ஆக்சிஜன் சேர்த்து பாருங்க எப்படி தெரியுதுன்னு பாருங்க. அப்போ இதுலயும் நீங்க வந்து மூலக்கூறு பண்ணிட்டு இருக்கீங்க. கார்பன் டை ஆக்சைடுக்கு ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் தேவை. எடுக்கிறேன். அதுட்டா இதுதான் பாருங்க மூலக்கூறை வடிவமைச்சிருக்கோம். தனிமங்கள் நம்ம பார்த்தோம் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம் இருக்கும். இந்த மாலிகுல்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆட்டம் இருக்கும். அதாவது CO2 பார்த்தீங்கன்னா C ஒருத்தர், கார்பன் ஒருத்தர், ஆக்சிஜன் அப்படி சேர்ந்திருப்பாரு. ஓகே, இதை நீங்க பாக்குறீங்க. இப்போ வாட்டர் இனிமே மூலக்கூறுன்னு சொல்லிடலாமா? நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குறோம், அவர் இல்லாம நம்ம வாழ்க்கையே கிடையாது. கரெக்டா? இப்போ இந்த இதுல இந்த ஃபார்முலாலாம் பாத்தீங்கன்னா H2O O2 எல்லாம் போட்டுருப்பாங்க. ஆல்ரெடி இது உங்களுக்கு தெரியும். அந்த H2O அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அந்த 2 அப்படிங்கிறது சப்ஸ்கிரிப்ட், கீழோட்டு அப்படிம்பாங்க. சரியா? இதன் பொருள் என்ன அப்படின்னா இந்த மூலக்கூறை உருவாக்க நமக்கு 2 ஹைட்ரஜன் தேவை அப்படிங்கிறத மீனிங். நீங்க H2Oன்னு போட்டீங்கன்னா அது வாட்டர் கிடையாது, அது வேற ஆளு. சரிங்களா? அப்ப H2 அப்படிங்கிறது 2 ஹைட்ரஜன் இருக்கணும். அதுதான் அதை டினோட் பண்றது அந்த நம்பர். 2 ஹைட்ரஜன் அணுக்கள் தேவை. ஆக்சிஜனுக்கு ஒன்னே ஒண்ணு போதும். ஒன்னே ஒண்ணுன்னா நீங்க ஒண்ணுன்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்படியே போட்டோம் ஒரு O அப்படி போட்டா போதும். 2 3 4 10 இப்படி போட்டாதான் உங்களுக்கு நம்பர் தேவைப்படும். நம்பர் நீங்க போடணும். சரிங்களா? அப்ப அங்க ஒரு ஆக்சிஜன் அணு உள்ளது, 2 ஹைட்ரஜன் அணு உள்ளது. அந்த இததான் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கீழோட்டு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன், கெமிக்கல் காம்பவுண்ட்லாம் பார்த்தோம். ஒவ்வொன்றையா நம்ம பார்த்தோம். இதை எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு நம்ம எதுல போட்டோம், அந்த பக்கெட்ல போட்டோடனே சவுண்ட் வந்துச்சு. அப்ப நம்ம பண்ணது கரெக்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்க. எல்லாத்தையும் பார்த்தாச்சா? CO2 N2 இதே மாதிரி நீங்க பார்க்கலாம். இப்படி பார்க்கலாம். வருதா? அதை எடுத்து அப்புறம் ட்ராக் பண்ணி போட்டீங்க. எல்லாத்தையும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து மல்டிபிளும் அதே தான். மல்டிபிள வந்து 2O2 இது வந்து கொஞ்சம் நம்ம முன்னாடி பார்த்தா விட கொஞ்சம் ஹையரா வரும். ஏன்னா நீங்க ஒரு O2 பண்ணலாமா 2 O2 பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியது. அது இன்னும் டீட்டெயில் நீங்க பெரிய கிளாஸ் படிப்பீங்க. சிங்கிள்லே நம்ம வந்து இன்னைக்கு நம்ம மூலக்கூறு ஆட்டம் எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணிடலாம். ஓகே, கிளியர் ஆயிட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, குட். இதுல இப்ப சில விஷயங்களை நம்ம கத்துக்கிட போறோம். இந்த மூலக்கூறுல நீங்க மூலக்கூறு எப்படி கிரியேட் ஆகுது, எப்படி நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மோனோ அட்டாமிக். தமிழ்ல பாத்தீங்கன்னா ஓரணு எப்படி போட்டிருப்பாங்க. அதான் ஒரே ஒரு அணு மட்டும் இருந்தா சிங்கிள் ஆட்டம். ஒரே ஒரு அணு மட்டும் இருக்குமா? இருக்கு. மந்த வாய்க்கல் நம்ம புக்கை போட்டிருப்பாங்க. மந்த வாய்க்கல் இன்னர் கேசஸ் தான் அதுக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி டைஅட்டாமிக். டைஅட்டாமிக் அப்படின்னா ஈரணு. ஈரணு 2 அணுக்கள், 2 அணு இருக்கும். யாரெல்லாம் இப்ப நம்ம பார்த்ததுல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் O2. அப்ப 2 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கு. அப்ப இவர் டைஅட்டாமிக் மாலிகுல், ஈரணு மூலக்கூறு. அப்புறம் ட்ரைஅட்டாமிக். தமிழ்ல பாத்தீங்கன்னா மூவணு, 3 அணு. இதுவே ஆக்சிஜன் நீங்க 3 மட்டும் போடுறீங்க, O3 வரும். இதுதான் ஓசோன். நம்ம நம்ம பார்க்கக்கூடிய லேயர், ஓசோன் லேயர். அதுதான் ஆக்சிஜன் O3. இது புரியுதா? அப்ப இதுக்கு மேலேயும் இருக்கிற அந்த 3க்கு மேல இருக்கிறத பாலி அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலி அப்படின்னாலே பல அப்படின்னு அர்த்தம், மெனி அப்படின்னு அர்த்தம். 3க்கு மேல உள்ளத நம்ம பாலி அட்டாமிக் மாலிகுல்ல நம்ம சொல்லிடலாம். தமிழ்ல பல அணு மூலக்கூறுகள். சரியா? 3க்கும் மேற்பட்ட அணுக்கள் இணைந்திருக்கும். பாஸ்பேட், சல்பர் இதெல்லாம் இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே, ரைட். இப்போ இதுல அடுத்த இன்னொரு விஷயம் நம்ம கத்துக்கிடலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. மூலக்கூறுனா என்ன, ஆட்டம்னா என்ன, இந்த ஆட்டம் எப்படி இருக்கு, மூலக்கூறுக்கு எப்படி கனெக்ட் ஆகுது, கம்பைன் ஆகுது, வாட்டர் கிடைக்கி
ஈரணா, மூவனா, டைஆட்டமிக்கா, மோனோட்டாமிக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, அடுத்து என்ன லேர்ன் பண்ண போறோம்னா, நீங்க H2O அப்படின்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வாட்டர் கிடைக்கும். ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் இப்படி கனெக்ட் ஆனா வாட்டர் கிடைக்கும். அப்ப வாட்டர் வேணும்னா இவங்க 2 பேர் தான் வேணும். சரிங்களா? திடீர்னு ஆக்சிஜன் கார்பனை கொண்டு வந்து வாட்டர் கிரியேட் பண்ணா கிரியேட் ஆகாது. ஓகே. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஒரே மாதிரியான அந்த ஒரே வகையான அணுக்கள் நமக்கு வந்து அதான் ஒரே வகையான அணுக்குன்னா நம்ம ஆல்ரெடி இவங்கெல்லாம் கம்பைன் ஆனதான இது கிடைப்பாங்க. ஸோ அவங்களும் கம்பைன் ஆகும். புதுசா ஒரு ஆள் கம்பைன் ஆகி வாட்டர் வேணும் வராது. ஓகே ரைட். அது மாதிரி இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இப்போ ஒரு ஓ அப்படிங்கிற ஒரு அணு அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆக்சிஜன் அணு. அப்ப 2 ஓ அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு ஆக்சிஜன் சேருது. அப்ப இதை வந்து O2 அப்படின்னு சொல்லுவோம். அந்த O2 தான் மூலக்கூறு, தனிமத்துடைய மூலக்கூறு. ஏன்னா அவரை ஒரே மாதிரியான ஒரே வகையான அணுக்கள் இணைந்திருக்கிறத நம்ம இதை சொல்றோம். மாலிகூல்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ், தனிமத்தின் மூலக்கூறுகள். இது மாதிரி O2, H2, Cl2 இந்த மாதிரி எதனாலும் சொல்லலாம். கரெக்டா? இது ஒண்ணு. இது வந்து இப்ப வாட்டருங்கிறது இது வந்து சேர்மம். ஏன்னா இவரெல்லாம் ஒரே மாதிரி ஆனார்கள். இவர் வந்து சேர்மம், காம்பவுண்ட். ஒரே குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வேறுபட்ட அணுக்கள் இணைந்திருக்கிறது தான் நம்ம இதை சொல்றோம். அடுத்த ஆக்சிஜன் ஆட்டம் அணு வந்து ஹைட்ரஜன் H2 கூட சேர்ந்து வேதி வினைப்புல H2O மாறுது, நீரா உருவாக்குது. ஓகே. இப்ப இந்த நீர் வந்து நீங்க திண்மம், அதாவது ஐஸா இருக்கு, இல்ல வாட்டர் நீர்மமா இருக்கு, இல்ல வேப்பர் வாயுவா இருக்கு. ஏன்னா வேப்பரும் ஒரு வாயு. அந்த 3 நிலைகளும் இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 1:2 ரேஷியோல தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் 1:2 ரேஷியோல தான் இருப்பாங்க. ஓகே. இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலா நீங்க 11th கெமிஸ்ட்ரி 12th கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு போதும். ஓகே ரைட்பா. இப்போ அடுத்து நம்ம வந்து ஒரே ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் டீட்டெயிலா பார்க்க போறோம். என்ன இன்ட்ரோடக்ஷன்னா, நாம இவ்வளவு நேரம் பருப்பொருட்கள் மேட்டர் அப்படின்னு சொன்னோம். இந்த மேட்டரை வகையா பிரிப்பாங்க பருப்பொருட்களை. ஒண்ணு வந்து பியூர் சப்ஸ்டன்சஸ், அதாவது தூய பொருட்கள், ஒரே மாதிரியான அணுக்கள் இருக்கும், கார்பன், ஆக்சிஜன், கோல்டு இதெல்லாம். இன்னொன்னு காம்பவுண்ட்ஸ், தமிழ்ல சேர்மங்கள். இது நமக்கு உங்க புக்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும். இதெல்லாம் பார்க்கணும். இதுல வெவ்வேறு வகையான அணுக்கள் இருக்கும். நம்ம நீர் பார்த்தோம்னா அதெல்லாம் அந்த காம்பவுண்ட்ஸ் சேர்ப்போம். அதுக்கப்புறம் மிக்சர்ஸ், கலவைகள். சரியா? இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம், நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்ம வயிற்றுப்போக்கு வரும்ல, டயரியா, அப்ப அதுல ஒரு மருந்து கொடுப்பாங்க, பிஸ்மத் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இயற்கையான தனிமத்தை கொடுப்பாங்க. அது மற்ற தனிமங்களோட சேர்ந்து ஒரு சேர்மமாக காம்பவுண்டாக பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து டிக்டேஷன் போகும். டிக்டேஷன் உங்களோட சயின்ஸ் நோட்டை எடுத்துக்கோங்க. சயின்ஸ் நோட்டை எடுத்து டேட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு நான் 5 வார்த்தைகள் தருகிறேன். டிக்டேஷன். ஃபர்ஸ்ட் வார்த்தை மேட்டர், பர்புட். ஏன்னா அந்த யூனிட்டை படிச்சுட்டு அந்த யூனிட் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் மேட்டர், பர்புட். ஃபர்ஸ்ட் வார்த்தை மேட்டர், பருப்பொருள். ரெண்டாவது ஆட்டம், அணு. ரெண்டாவது ஆட்டம், அணு. பருப்பொருள், மேட்டர், ஆட்டம், அணு போட்டீங்களா? மூணாவது மாலிகுல், மூலக்கூறு. மூணாவது மூலக்கூறு, மாலிகுல். நாலாவது புரோட்டான், புரோட்டான் அப்படின்னு போட்டுக்கோங்க. தமிழ்லையும் புரோட்டான், இங்கிலீஷ்லயும் புரோட்டான். புரோட்டான், புரோட்டான். ஆட்டம், மேட்டர், மாலிகுல், புரோட்டான். சரியா? பருப்பொருள், அணு, மூலக்கூறு, அப்புறம் புரோட்டான். அஞ்சாவது எலக்ட்ரான். அஞ்சாவது எலக்ட்ரான். எலக்ட்ரான் போட்டீங்களா? இந்த 5 வார்த்தை எழுதிக்கோங்க. ஹோம்ஒர்க் என்ன அப்படிங்கிறத நோட் பண்றேன், சொல்றேன். ஹோம்ஒர்க்கையும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஓரணு, ஈரணு, மூவெல்லாம் பார்த்தோமா? ஸோ
ஓரணு, ஈரணு, அதாவது மோனோட்டாமிக், டைஅட்டாமிக், இங்கிலீஷ்ல சேர்த்து சொல்லிட மூவணு. இந்த இதெல்லாம் எழுதி மூலக்கூறுகளை எழுதி ஒவ்வொன்றிற்கும் 2 எடுத்துக்காட்டுகள் எழுதணும். அதாவது ஓரணுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினிஷன், அதுக்கு 2 எடுத்துக்காட்டு. ஈரணுன்னா என்ன, அதுக்கு டெஃபினிஷன், அந்த வரையறை எழுதிட்டு அதுக்கு 2 எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி 3 ட்ரைஅட்டாமிக், மோனோட்டாமிக், டைஅட்டாமிக், ட்ரைஅட்டாமிக் எழுதலாமா? இதை எழுதி போட்டோ எடுத்து அந்த டேட்டா போட்டு 7th சயின்ஸ் போட்டு எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க. நம்ம மீதி உள்ளதை அடுத்த கிளாஸ் அந்த மேட்டரோடைய டைப்ஸ் அந்த பார்த்தோம்னா காம்பவுண்டு, சேர்மம், இதெல்லாம் அதான் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். வேற எதுவும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னைக்கு ஆட்டம் மாலிகுலாம் உங்களுக்கு இப்போ நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நம்புறேன். உங்களாலையும் ஆட்டம் மாலிகுலாம் கிரியேட் பண்ண முடிஞ்சுது, அப்படிதானே? அதுக்கு தான் நம்ம டெக்னாலஜி சிமுலேஷன்லாம் யூஸ் ஆகுது. எஸ், ஓகே, தேங்க்யூ. நிறைவு செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.